ஆமா சுகந்தி, கிளம்பணும்ல. என்ன மஞ்சு ஏது மாதிரி இருக்க? நல்லா இருக்க, உடம்புக்குலாம் எதுவும் இல்லல? ஊருக்கு போலாமா இல்ல வேணும்னா சொல்லு, நம்ம இதை கேன்சல் பண்ணிடுவோம். ஐயோ இல்ல இல்ல சுகந்தி, அப்படியெல்லாம் இல்ல. நம்ம கண்டிப்பா ஊருக்கு போய் ஆகணும். சுகந்தி, அண்ணா ஊர்ல இருந்து எப்ப வராங்க? அவர் 2-3 நாள் ஆகும் சொன்னாரு. ஆமா, என்ன திடீர்னு அவரை பத்தி கேக்குற? ஒண்ணும் இல்ல சுகந்தி, சும்மா தான் கேட்டேன். அண்ணன் எத்தனை நாள்ல வருவாருன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சுகந்தி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டா? கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டீங்க? மஞ்சு, இன்னைக்கு என்னடி ஆச்சு உனக்கு? ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. கேக்கடாங்கற? ஏய், எது வேணாலும் நேரடியா கேளு. உனக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும்னு சொல்லு. இல்ல சுகந்தி, எனக்கு எதுவும் இல்ல. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எனக்கு கலக்கமா இருக்கு. இதுக்கு நான் தான் ஏதாவது ஒரு பண்ணணும். அது ஒண்ணும் இல்ல சுகந்தி, இப்ப நம்ம ஊருக்கு போறோம்ல, பிள்ளைங்களோட ஜாதகத்தை காட்டதானே போறோம். ஜாதகத்தை காட்டி கையோட கல்யாணத்துக்கு தேதி முடிவு பண்ணிட்டு வந்துடலாமா? ஏய் மஞ்சு, என்ன பேசிட்டு இருக்க நீ? பிள்ளைங்களுக்கு கல்யாணமா? என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. பிள்ளைங்க 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நம்ம தானே பேசியிருக்கோம். நீ என்ன திடீர்னு கல்யாண தேதி குறிச்சிட்டு வரலாமான்னு கேட்குறேன். என்னாச்சு மஞ்சு உனக்கு? நான் என்னன்னு சுகந்தி உங்ககிட்ட சொல்லுவேன். என் பயம் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அப்படியே நான் ஏதாவது சொன்ன உன்னால சத்தியமா தாங்க முடியாது. இவர் இங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இவரால நம்ம குடும்பம் பிரிஞ்சிருமோன்னு எனக்கு ரொம்ப கலக்கமா இருக்கு. அப்படி எந்த பிரிவினும் வந்துடக்கூடாதுல்ல, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுல்ல, அதனால சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பாக்குறேன். ஆனா நீ பிள்ளைங்க படிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் எப்படி உன்னை சமாளிக்க போறேன்னு தெரியல. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இதை என்னால உங்ககிட்ட சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் மஞ்சு. சுகந்தி, மஞ்சு, ஏன் மஞ்சு? சொல்லு சுகந்தி. என்ன மஞ்சு, எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்க? என்ன ஆச்சு? அது அது ஒண்ணு இல்லம்மா. அது எனக்கு திடீர்னு ஒரு கனவு வந்தது. அதான் அந்த கனவு வந்ததும் எனக்கு இவங்க 2 பேருக்கும் உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் நீ கொஞ்சம் யோசிங்க. இவங்க படிப்பு வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும். நீ கல்யாணம் பண்ணி நம்ம இவங்களை விட்டா கூட இவங்க படிப்பு அவங்க பாத்துப்பாங்களா? ஸ்ரீக்குட்டி என் வீட்டுக்கு வந்துட்டா நான் படிக்க வைக்க போறேன். நான் என்ன அப்படியே படிக்க வைக்காம விட்டுற போறேன்? நீ கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சு இந்த வருஷமே இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். நீ கொஞ்சம் யோசி, நல்ல முடிவா சொல்ல சுகந்தி. மஞ்சு, நீ சொல்றது நல்லா தான் இருக்கு. நானுமே அப்பப்போ இப்படி எல்லாம் யோசிப்பேன். ஆனா பிள்ளைங்க எதுக்கு சம்மதிக்கணும்ல? அவங்க சம்மதம் ரொம்ப முக்கியம்ல. ஏன்னா கடைசி வரைக்கும் வாழ போறது அவங்க 2 பேர் தானே. அவங்க சம்மதம் ரொம்ப முக்கியம். அதை விட அண்ணன் சம்மதம் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. அவர் என்ன சொல்லுவாரு? அவர் ஏதோ ஒரு திட்டத்துல தானே இருக்காரு. ஆனா சத்தியமா அவர் திட்டம் எதுவும் நடக்கக்கூடாது. என் ஸ்ரீகுட்டி தான் என் வீட்டு மருமகளா வரணும். இந்த சொத்து மொத்தமும் அவளுக்கு தான் போய் சேரணும். இவர் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா சுகந்தி, என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல சுகந்தி. நானும் ஒரு வகையில உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருமா சுகந்தி. நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ணி இவங்க கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறது பாப்போமே. சரி மஞ்சு, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்ப ட்ரெயினுக்கு டைம் ஆகுது, நம்ம கிளம்பணும்ல. வா, நீ எது வந்தாலும் போற வழியில பேசிட்டே போவோம். அங்க வர சீக்கிரம் போய் நம்ம சேரணும். நம்ம சீக்கிரம் போனாதான் அங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் இங்க வர முடியும். ஸ்ரீகுட்டி இது நாள் வரைக்கும் தனியாவே இருந்தது கிடையாது. அவளை இப்ப முறையா தனியா விட்டுட்டு போறேன். அதுவே எனக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்கு. அண்ணன் இருக்கார்ல, அண்ணன் கண்டிப்பா பாத்து பாருல. அண்ணன் பாத்து பாருங்கிற நம்பிக்கையில தான் இப்ப வரைக்கும் நான் நிம்மதியா இருக்கேனே. அண்ணன் இருக்கார்ல, அண்ணன் கண்டிப்பா ஸ்ரீயை பாத்து பாரு. சக்தியும் ஸ்ரீயை பாத்து பாருனா எனக்கு தெரியும். இருந்தாலும் அண்ணன் பாத்துக்கிற மாதிரி வருமா? அதான். அட பைத்தியக்காரி, அவரை இவ்வளவு நம்புறியடி? நீ மட்டுமா? அண்ணனும் தான். நீங்க 2 பேரும் சேர்ந்து இவரை இவ்வளவு நம்புறீங்க. ஆனா இவர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த பாவத்தெல்லாம் நான் எங்க போய் சுமக்க போறேன்னு எனக்கே தெரியல. எனக்கு நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. இல்ல இல்ல, அவரோட திட்டம் எதுவும் பழிக்க கூடாது. அதை நான் மாத்தி அமைக்கணும். சுகந்தி, எதை நினைச்சு நீ கவலைப்படாத. சக்தி இருக்கால, சக்தி கண்டிப்பா நல்லபடியா பாத்துப்பான். நீ கவலைப்படாத. என்னம்மா பேகும் கைமா நிக்கிறீங்க? அட ஆமா, சுபி சொன்னாலே நீங்களும் ஆண்டி ஏதோ ஊருக்கு போறீங்க. நிஜமாவாமா? ஆமா சக்தி, நானும் சுகந்தியும் திருவாரூர் இருக்க போக வேண்டிய வேலை இருக்கு. நாங்க வரதுக்கு 2 நாள் ஆகும். சரியா? 2 நாளா? என்னம்மா திருதிருப்பி இப்படி ஒரு பிளான்? என்கிட்ட சொல்லவே இல்லை. சுபி சொல்லிதான் எனக்கே தெரிஞ்சது. நான் கூட சும்மா சொல்றேன்னு நினைச்சேன். நீங்க என்ன திடீர்னு பிளான் போட்டிருக்கீங்க? ஆண்டி என்ன ஆண்டி, நீங்க கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். அது ஒண்ணும் சக்தி, இது திடீர்னு போற பிளான்லாம் கிடையாது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி பண்ணதுதான். உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாம இருந்தது. இன்னைக்கு ஓகே ஆனதும் சரி, இனிமேல் இது தள்ளி போட வேணாமேன்னா நாங்க கிளம்புறோமே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன விஷயமா போறீங்க? டேய் கண்ணா, அதெல்லாம் போயிட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்றேன். போகும்போது என்ன ஏதுன்னு கேட்க கூடாது. சரியா? நாங்க போற காரியம் நல்லபடியா நடக்கட்டும். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு சொல்றோம். சரியா? என்னமா பண்றீங்க? பண்ணுங்க. எது பண்ணதா இருந்தாலும் நல்லதா பண்ணுங்க. சரிம்மா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆண்டி நீங்களும் தான் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மாவை பாத்துக்கோங்க. அம்மா நீங்க ஆண்டியை பாத்துக்கோங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. அதெல்லாம் நாங்க பத்திரமா போயிட்டு வந்துருவோம்னா நீங்க இங்க பத்திரமா இருங்க. இங்க பாரு சக்தி, நீ உனக்கு என்ன தேவையோ ஆர்டர் போட்டுக்க. சரியா? இன்னைக்கு நைட்டுக்கு வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நான் சமைச்சு வச்சிருக்கேன். அம்மா அதை சாப்பிட்டுக்கோங்க. நாளைக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் போட்டு வாங்கிக்க. உனக்கு மட்டும் வேணும், ஸ்ரீக்கும் சேர்த்து வாங்கி கொடு. ஸ்ரீயும் தனியா தான் இருக்கான். ஸ்ரீ வேற இது வரைக்கும் தனியாவே இருந்தது இல்லையாமா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தனியா இருக்கா.
அவளையும் பத்திரமா பாத்துக்கோ சரியா? ஆமா சக்தி, நான் இது வரைக்கும் ஸ்ரீசலத்தை இந்த மாதிரிலாம் தனியா விட்டுட்டு போனதே கிடையாது. இப்பவுமே அம்மா அம்மான்னு என் முன்னாடியே பிடிச்சி சுத்திட்டு இருப்பான். அவளை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியா விட்டுட்டு போறேனே. அவளை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா, எப்பயும் விட்டுறாத. அவளை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க. 2 நாள் தான், உடனே நாங்க திரும்பி வந்துரும். இந்த 2 நாள் மட்டும் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கப்பா. ஆண்டி இது நீங்க சொல்லணுமா? கவலைப்படாதீங்க, ஸ்ரீயை தானே பாத்துக்கணும், பத்திரமா பாத்துக்கிறேன். ஓகேவா? நீ பாத்துப்பேன்னு தெரியும் சக்தி, அதெல்லாம் நீ பத்திரமா தான் பாத்துப்ப. ஆனா இப்ப அவ கொஞ்ச நாளா எது மாதிரி இருக்காளா, எதே இழந்த மாதிரி இருக்கா. அதான் எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. அவளை கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்க சக்தி. அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு எல்லாமே பார்த்து செய்யும். ஆண்டி எது வந்தாலும் உனக்கு பைசா போட்டு விடுறேன். என்னடா பைசா இல்லையா அப்படின்லாம் பார்க்காத, நான் எல்லாத்தையும் போட்டு விடுறேன். ஆண்டி என்ன ஆண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஸ்ரீயை பாத்துக்கணும் அவ்வளவுதானே. ஸ்ரீக்கு என்ன வேணுமோ எல்லாம் பார்த்து செய்யணும். அதெல்லாம் நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க, தைரியமா போயிட்டு வாங்க, நிம்மதியா இருங்க. ஸ்ரீயா இந்த 2 நாள் பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன். சக்தி உன்னை நம்பி மட்டும்தான் ஸ்ரீக்குடியை விட்டுட்டு போறமே. கார்த்திகா ஏதோ ஆசிரம விஷயமா ஊருக்கு போறானாமா, அதனால அவனும் ஊர்ல இருக்க மாட்டான். நம்ம சூபி அவன் நாளைக்கு ஏர்லி மார்னிங் அங்க ஊருக்கு கிளம்புறான். என் தங்கச்சி வர சொல்லிட்டான்னு அவளும் கிளம்புறான். இப்ப யாருமே இல்ல, நாங்களும் ஊருக்கு போறோம். அங்க அங்கிளும் இல்ல, உங்க அப்பா வேலை விஷயமா இருக்காரு. அவரு ஆபீஸ்ல ஸ்டே பண்ணாலும் பண்ணிடுவாரு. இங்க வருவாராங்கிறது எனக்கு தெரியல. அப்போ இங்க யாருமே இல்ல, பொறுப்புல மட்டும்தான் ஸ்ரீயை நாங்க விட்டுட்டு போறோம். ஸ்ரீயை பத்திரமா பாத்துக்கணும். இங்க சரி சரின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது சொல்லிட்டேன். ஸ்ரீ வயசு பொண்ணு, அவளை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சொல்லிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மா அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க இவ்வளவு சொல்ற அளவுக்கு இல்லம்மா, நான் கண்டிப்பா ஸ்ரீயை நல்லபடியா பாத்துக்கிறேன். ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க, ஸ்ரீயை நல்லபடியா பாத்துக்கணும். நீங்க போயிட்டு 2 நாளும் நிம்மதியா இருந்துருவாங்க. இந்த 2 நாளும் ஸ்ரீயை நான் எப்படி பாத்துக்கிறேன் மட்டும் பாருங்க. அவளை எந்த இடத்தையும் விட மாட்டேன். போதுமா? சக்தி என்னடா இத்தனை வாட்டி சொல்லிட்டு போறமே நினைக்காத. ஏன்னா அவ குழந்தை போலப்பா. அம்மா அம்மானு என் முன்னாடியே சுத்திட்டு வந்திருந்தாளா, இப்ப 2 நாள் அவளை நான் விட்டுட்டு போறேன். அவளை கொஞ்சம் என் இடத்துல இருந்து நீதான் பாத்துக்கணும். பாத்துக்க சக்தி. ஆண்டி நீங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு போய் நான் பாத்துக்காம இருப்பேனா? அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஸ்ரீயை பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. பத்திரமா பாத்துக்கிறேன் சரிங்களா? அது போதும் சக்தி, நீ இருக்கின்ற தைரியத்துலதான் நான் நிம்மதியா கிளம்புறேன். பத்திரமா பாத்துக்கப்பா. அவளுக்கு என்ன ஏதுன்னு வேணும்னு கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுப்பா. அவ வாய் திறந்து அவ்வளவு சீக்கிரம் கேட்க மாட்டான். ஏதாவது வேணும்னா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அப்பப்ப ஃபோன் பண்றேன். சரிங்க ஆண்டி. சரிம்மா நான் ட்ராப் பண்ணுமா? இல்ல கண்ணா, நாங்க ஆட்டோ புக் பண்ணிருக்கோம். ஆட்டோ என்ன நேரத்துல வந்துரும், நாங்க கிளம்பிடுவோம். ஓகேம்மா. ஆண்டி ஸ்ரீ எங்க? இப்ப வந்துருவா சக்தி, அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவ வந்ததும் ஆட்டோ வந்துரும், வந்ததும் கிளம்ப வேண்டியதும். சரிங்க ஆண்டி. இன்னும் மஞ்சு, இன்னும் இந்த ஆட்டோக்காரன் வேற ஆளை காணும். ஸ்ரீகுட்டியும் ஆளை காணும். அவன் இன்னும் என்ன பண்றான்னு தெரியல. ஆட்டோ வரதுக்குள்ள இவரை வந்துடணும். இவகிட்ட சொல்லிட்டு போ, இல்லைன்னா ஒரே அலையா அழுதுட்டு இருப்பான். இருக்காது சுகந்தி, சின்ன பொண்ணுலாம். இந்த நாள் வரைக்கும் அவளை தனியா விட்டுட்டே இருந்தது கிடையாது. இன்னைக்கு 2 நாள் தனியா விட்டுட்டு வர போறேன். அப்ப குழந்தை அழமாட்டானா என்ன? அம்மா போச்சு, அழ ஆரம்பிச்சிட்டானா? இவ அழறதுக்குள்ள கிளம்பலான்னு நினைச்சேன், அழ ஆரம்பிச்சிட்டாலே. அச்சோ என் தங்கமே, என்னம்மா? ஏமா என்ன விட்டுட்டு போற? என்னையும் கூட்டிட்டு போமா. ஏய் எதுக்கு இப்ப குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கான்? அம்மா வேணும், அம்மா என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றாங்க. அம்மா இல்லாம நான் இருக்க மாட்டேன். அம்மா வேணும் சக்தி. போச்சு, அழ ஆரம்பிச்சு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்ரீச்சலம் இங்க பாருமா, அம்மா ஒரு நல்ல விஷயத்துக்காக போறேன். போகும்போது அழக்கூடாது தங்கம், இப்படி அழுதுட்டு இருக்க கூடாது. சொன்ன கேளுமா? அம்மா நான் அழக்கூடாதுன்னா என்னையும் கூட கூட்டிட்டு போலாம்மா. இப்படி ஏமா என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போறேன்? அப்பாவும் ஊர்ல இல்ல, நான் மட்டும் எப்படிமா தனியா இருப்பேன்? அச்சோ ஸ்ரீச்சலம், எங்க 2 பேருக்கு டிக்கெட் இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. திடீர்னு உனக்கு டிக்கெட் போட முடியாதுல்லம்மா. இல்லன்னா அம்மா போட முடிஞ்சதா கண்டிப்பா உன்னை போட்டு கூட்டிட்டு போயிருப்பேன் நானு. அம்மா உனக்கு வரைக்கும் தனியா விட்டுட்டு போயிருக்கேனா? தங்கம் செல்லம் இல்லாட்டி தங்கம் தனியா இருக்க மாட்டேன். நீ கூட சக்தி இருக்காள, சக்தி கூட இருந்துக்கோமா. அம்மா 2 நாள் வந்துடுறேன். மாட்டேன், நான் கூட தான் வருவேன். என்னையும் கூட்டிட்டு போ. ஓய் ஸ்ரீ என்ன இப்ப எதுக்கு ஆண்டி கிட்ட அடம் பிடிச்சிட்டு இருக்கான்? அதை நான் இருக்கேன், நான் பாத்துக்க போறேன். இரு ஆண்டி, அவ அப்படிதான் அடம் பிடிச்சிட்டு இருப்பான், நீங்க கிளம்புங்க. ஆமா சக்தி, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன், அவ்வளவுதான் இவ ஒரே மட்டும் அழுது தீத்துருவான். ஸ்ரீச்சலம் நல்ல பண்ணலாம், அது சக்தி கூட இருக்காமா, அவன் உன்னை பாத்துப்பான் சரியா? எதுனா அம்மா உடனே ஃபோன் பண்ணு, உடனே அம்மா வந்துடுறேன்னு. போய் சொல்லாத. திருவாரூர் எங்க இருக்கு? நான் போன் பண்ணி வானா உடனே வந்துருவியா நீனு? ஸ்ரீகுட்டி இப்படி எல்லாம் அட பண்ணலாமா? அம்மா பாவலடா, அம்மா கூட ஆண்டி தானே போறேன். அதையும் போயிட்டு வந்துடுறா. உன் கூட சக்தி இருக்கான், சக்தி உன பத்திரமா பாத்துப்பான் சரியா? உனக்கு எது வேணும்னாலும் சக்தி கிட்ட கேளு, நான் சக்தி கிட்ட சொல்லிட்டு தான் போறேன். உனக்கு எது வேணும்னாலும் சக்தி கிட்ட கேளு, அவன் உடனே வாங்கி தருவான். 2 நாள் தான், உடனே வந்துருவோம் சரியா? சரி, நீங்க சொல்லதுனால சரி சொல்றேன். ஆனா சீக்கிரம் வந்துருங்க. அது சரி, உங்க அத்தை சொன்னா மட்டும் சரி, அம்மா சொன்னா அம்மா கிட்ட அடம் பிடிக்க வேண்டியது. ரொம்ப கேடியா இருக்கடி நீனு. அம்மா ஊருக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் உனக்கு. உங்க அத்தை சொன்னா மட்டும் சரி சரி தலையாட்டிக்கிறேன். ஊருக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். சுகந்தி ஆட்டோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நடிச்சிட்டு இருக்கான் பாரு. நம்ம கிளம்பலாம், நேரம் ஆகுது. ட்ரெயினுக்கு டைம் ஆகுதுல, நம்ம நேரமா போனதானே ட்ரெயினை பிடிக்க முடியும். ஸ்ரீகுட்டி அடம் பிடிக்க கூடாது சரியா? சக்தி உன்னை பத்திரமா பாத்துப்பான். டே சக்தி சொன்னதான் ஞாபகம் இருக்கலாம்,
ஸ்ரீச்சரத்தை பத்திரமா பாத்துக்கோ புரியுதா? ஸ்ரீகுட்டி அம்மா கிளம்புறேன்டா சரியா? அழுதுட்டு இருக்க கூடாது, சமத்து பிள்ளையா இருக்கணும், சக்தியை தொலை பண்ணக்கூடாது. உனக்கு என்ன வேணும்னு சக்தி கிட்ட கேளு, எல்லாம் வாங்கி தருவோம் சரியா? அம்மா ரெண்டே நாள்ல வந்துட வேண்டாம் தங்கம். அம்மா ஆண்டி அவன் அப்படிதான் அழுதுட்டு இருப்பான், நீங்க கிளம்புங்க. போயிட்டு வரேன்டா தங்கம். அம்மா போகாதம்மா. ஏய், என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கான். ஆண்டி நீங்க கிளம்புங்க, நீங்க இங்க நின்னுட்டே இருந்தா அழுதுட்டே தான் இருப்போம். அம்மா ஆண்டி கூப்பிட்டு கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். எதனால உங்களுக்கு கால் பண்றேன் ஓகேங்களா? நீங்க கேப்ல போய் சேருங்க. ஆண்டி நீங்க கிளம்புங்க ஆண்டி. அம்மா. ஆமா சுகந்தி, சக்தி சொல்றது கரெக்ட் தான். நீ இங்கே நின்னுட்டு இருந்தேன்னா உன்னை பார்த்து பார்த்து வாழ்ந்துட்டு தான் இருப்பாளே. வா நம்ம கிளம்புவோம். சரி சக்தி, செல்லும் போயிட்டு வரேன்டா. அம்மா உடனே வந்துடுவேன் சரியா? ஆளக்கூடாது. சக்தி அவ அழுது நிறுத்தினதே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. ஆண்டி நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரிப்பா. வா மஞ்சு கிளம்புவோம். அம்மா அம்மா போகாதம்மா. சுகந்தி சீக்கிரம் வா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த ஸ்ரீகுட்டி ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவா. வா வா. ஆமா மஞ்சு, கொஞ்ச நேரத்துக்கு மேல அவ தேய ஆரம்பிச்சிருவா. நம்ம கிளம்புவோம். அம்மா போகாதம்மா, என்ன கூட்டிட்டு போமா, நானும் வரேன். நான் தனியா இருக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கும்மா. ஏய் என்ன இவ்வளவு சின்ன பிள்ளை மாதிரி ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. எங்க நீ தனியா இருக்க? அதான் நானும் கூட இருக்கேன்ல. சக்தி நான் அம்மா கூட போகணும், என்னையும் கூட்டிட்டு போய் விட்டு அம்மா கிட்ட ப்ளீஸ். ஏய் நீ அழுது எனக்கு சிரிப்பா வருது. இங்க பாரு ஆண்டி எங்க போறாங்க? இந்த இருக்க திருவாரூர் தானே, 2 daysல ரிட்டர்ன் வந்துருவாங்க. இதுக்கு போய் இப்படி அழுதுட்டு இருக்க? நீ என்ன சின்ன பிள்ளையா இப்படி அழுதுட்டு இருக்க? ஏய் ஸ்ரீ அம்மா இல்லாம நான் தனியா இருந்ததே இல்ல, எனக்கு அம்மா வேணும். என்ன அம்மாவை கூட்டிட்டு போக சொல்லு, இல்லையா அம்மாவை இங்க இருக்க சொல்லு. சக்தி நான் அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விடு சக்தி, ப்ளீஸ் சக்தி. அம்மா இல்லாம என்னால இருக்க முடியாது, எனக்கு அம்மா இல்லைன்னா பயமா இருக்கும். அதனால எனக்கு அம்மா வேணும், என்ன கூட்டிட்டு போ. 7-10 மணி வரை இல்லை இந்த மயக்கம், இதயத்தில் வெடி ஒன்று விட்டு விட்டு வெடிக்கும். ஏய் ஸ்ரீ சக்தி உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தன்னைக்குள்ள விழுந்தேன். அன்று விழுந்தவன் என்னும் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்தே. இரவினை தீரட்டி கண்மணியின் குழல் செய்தாரோ, கண்மணியின் குழல் செய்தாரோ, நிலவின் ஒளி தீரட்டி கண்கள் செய்தாரோ. விண்மீன் விண்மீன் கொண்ட விரலின் நகம் சமைத்து மின்னலை. சக்தி அம்மா கிட்ட போகணும். அது ஆண்டி கிட்ட தானே போகலாம். இப்ப நீ எதுக்கு வர? அதான் நான் கூட இருக்கேன். இங்க பாரு எதுக்காகவும் பயப்படக்கூடாது. அதான் நான் கூடவே இருக்கலாமோ? இல்ல எனக்கு அம்மா தான் வேணும். ஏய் என்ன இப்படியெல்லாம் ஆரம்பிச்சிட்டு இருக்கேன்? நான் ஒண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். இப்படியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டேன், ரொம்ப சமத்தா இருப்பேன்னு நினைச்சேன். ரொம்ப ஆரம்பிக்கிறீங்க பேட் கேர்ளும். இல்ல இல்ல நான் சமத்தான பொண்ணுதான், ஆனா அம்மா வேணும்ல. நல்ல பொண்ணுனா இப்படியெல்லாம் ஆளுது ஆரம்பிக்க மாட்டாங்க, அதெல்லாம் சமத்தா இருக்கும். ஸ்ரீ சமத்தான பொண்ணுலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்ல பொண்ணுதான். நான் அழுதெல்லாம் அடம் பிடிக்கலாம், ஆனா அம்மா இல்லைன்னா பயமா இருக்கும்ல. அதெல்லாம் பயப்படாத, அதான் நான் கூடவே இருக்கல, நான் பாத்துக்க போறேன். அப்புறம் எதுக்கு பயப்படுறேன்? நீ எதுக்காகவும் பயப்படாது, சக்தி உன் கூடவே இருப்பேன் சரியா? ஏய் என்ன ஆச்சு ஸ்ரீ, எதுக்கு இப்ப நகர்ந்து போன? அது தெரியாம பக்கத்துல வந்துட்டேன் சக்தி, என்ன அறியாம பக்கத்துல வந்துட்டேன். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன். அது ஒண்ணும் இல்ல சக்தி. சரி நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறியா? எங்க போற? நீ தான் தனியா இருந்தா பயப்படுவேன், அப்புறம் வீட்டுக்கு போய் தனியா இருக்க போறியா? அதெல்லாம் ஒண்ணு வீட்டுக்குலாம் போக வேணாம், இங்க இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுபி வந்துடுவான், வந்ததுக்கு அப்புறம் அவன் கூட சேர்ந்து இரு சரியா? சுபி ரூம்ல போயிரு, உனக்கு நான் ஏதாவது காஃபி போட்டு எடுத்து வரட்டுமா? இல்ல இல்ல வேணும், நான் வீட்டுக்கே போறேன். இப்ப எதுக்கு உங்க வீட்டுக்கு போறேன்னு நட பிடிக்கிறேன்? உனக்கு தனியா இருக்க பயமா இருக்கும்ல. ஆண்டி வேற உன்னை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, உன்னை நல்லா பாத்துக்கணும். நீ வீட்டுக்கெல்லாம் போக வேணாம், இங்கே இரு. இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணு. இன்னைக்கு நைட் மட்டும் இல்ல, நாளைக்கு நைட் இங்கதான். ஆண்டி ஊர்ல இருந்து வர வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். சும்மா வீட்டுக்கு போகலாம் அடம் பிடிக்க கூடாது. போய் சூப்பி ரூம்ல இரு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல வேணும், எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் எழுத வேண்டியது இருக்கு, நான் போறேன். ஏய் நில்லடி, சொல்லிட்டு இருக்கேன் போறேன் இருக்கேன். ஒழுங்கா சூப்பி ரூமுக்கு போ. போடின்னு போடி. என்ன சக்தி திட்டுற மிரட்டுற? அப்புறம் என்னடி சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டேங்கிறான். ஒழுங்கா சூப்பி ரூமுக்கு போ, போன்னு சொன்னேன். போறேன். அது போ, நான் காஃபி கொண்டு வரேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூப்பி வந்துடுவோம், வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி கொடுப்பான் ஓகேவா? சரி, ஆனா எனக்கு காஃபிலாம் வேணும். நான் ரூமை லாக் பண்ணிட்டு உள்ளேயே இருக்கேன். வாடா,
ஹலோ, என்ன சக்தி ரொம்ப டீசென்ட்டுமா? நீ போ, உனக்கு நான் காஃபி எடுத்துட்டு வரேன். பொடி மச்சி, மறுபடியும் சொல்றேன், கேர்லெஸ்ஸா இருந்துடாத. ஸ்ரீயை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. 2 நாள் தான், உடனே வந்துருவோம். அவங்க அம்மாவும் இங்க இல்ல, அப்பாவும் இங்க இல்ல. நானாவது கூட இருப்பேன். இப்போ நானும் போக வேண்டிய சூழ்நிலை. இங்க பாரு மச்சான், எப்பவும் இருக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமா கேர்லெஸ்ஸா இருந்துடாத. ஜாக்கிரதை. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளுக்கு ஏதாவதுன்னா நான் கண்டிப்பா மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்க. மச்சான், என்னை நீ பழைய சக்தியாவே நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். டேய், ஸ்ரீயை அவாய்ட் பண்ண சக்தியெல்லாம் நான் கிடையாதுடா. என்னை நம்பி அவளை விட்டுட்டு போறீங்களா? கண்டிப்பா அவளை பார்த்துப்பேன். நீங்க எல்லாம் கவலையே பட வேணாம். இந்த 2 நாள் அவன் ஏன் பொறுப்படா? ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துப்பேன். நீ கவலைப்படாம போயிட்டு வா. ஸ்ரீயா நான் நல்லபடியா பார்த்துப்பேன்டா. டேய் சக்தி, உன் வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீ கொடுத்த வார்த்தை நிறைவேற்றுவேன்ற நம்பிக்கையில நான் போயிட்டு வரேன். ஸ்ரீ இப்படி தனியா இருப்பான்னு தெரிஞ்சா நான் கண்டிப்பா இப்படி ஒரு பிளான் போட்டிருக்க மாட்டேன். இது திடீர்னு அமைஞ்சதா இருக்கு. என்னாலையும் வேற எதுவும் பண்ண முடியல. சரி, பாத்துக்க. எதனா உடனே போன் அடி, சரியா? நான் அப்பப்ப கால் பண்றேன். ஸ்ரீக்கு என்ன தேவையோ பக்கத்துல இருந்து பாத்துக்கடா. அப்புறம் அவளை காலேஜுக்கு ஆட்டோலாம் அனுப்பாத. நீயே கூட்டிட்டு போ, நீயே கூட்டிட்டு வா. இந்த 2 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் உங்க மேடம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லு. இந்த 2 நாள் மட்டும் ஸ்ரீயை நீ கூட்டிட்டு வா. அவளை தனியா மட்டும் விட்டுறாத, புரியுதா? மச்சி, அதான் சொல்லிட்டேன்டா, அப்படியெல்லாம் கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன். நானே கூட்டிட்டு வரேன். இதை நீ சொல்லணுமா? அதை ஏன் பொறுப்புன்னு சொல்லிட்டேன்னா, நீ போயிட்டு வரும்போது பாரு, அவளை நான் எந்த அளவுக்கு பாத்துக்கிட்டேன்னு உனக்கே தெரியும். தைரியமா போயிட்டு வாடா. நீ முதல்ல அங்க இருக்க வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு வா, சரியா? சரிடா, கிளம்புறேன். அண்ணா, உனக்கு என்னமா? நானும் ஒன்றும் பெருசா சொல்ல போறதில்ல. அவர் சொன்னதுதான் சொல்றேன். எப்பவும் விளையாட்டுத்தனமா இருப்பல்ல, அப்படிலாம் இருக்காத. இங்க பாருண்ணா, உன்னை நம்பி மட்டும்தான் அத்தை ஸ்ரீயை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. பத்திரமா பாத்துக்க. பெரியமாக்கு நல்ல பேரை வாங்கி கொடு. கேர்லெஸ்ஸா இருந்துடாத. நீ கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேதான், இருந்தாலும் எப்பவும் விளையாட்டுத்தனமா இருப்பல்ல, அந்த மாதிரிலாம் இருந்துடாத. பொண்டு பிடிச்சலாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நேரம் ஒண்ணும் இல்ல. அந்த அளவுக்கு நானும் நடந்துக்கிட்டேன்ல, அதான். சிப்பே, இவ்வளவு நேரம் அவர் சொன்னபோது மட்டும் அமைதியா கேட்டுக்கிட்டேன். நான் சொன்ன மட்டும் கிண்டல் பண்றேன். நானும் பெரிய பொண்ணுதான், நான் சொன்னாலும் நீ கேட்கலாம். ஸ்ரீயை நல்லா பாத்துக்கா. அவ என் ஃப்ரெண்டு, சரியா? அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கா. தனியெல்லாம் விட்டுறாத, புரியுதா? நான் சொல்ற அட்வைஸ் நீ கேட்கணும். வாண்டு தலைமையில போடுவேன். கிளம்பு. மூஞ்ச பாரு, அவங்க முன்னாடி இன்சல்ட் பண்ணுது. போடா, என்ன? நான் போறேன். நான் வெளியில போறேன், சீக்கிரம் வாங்க. சரி, நீ வண்டி கிட்ட போ, நான் வரேன். டேய் அண்ணா, ஸ்ரீயை எழுப்பி சொல்லிட்டு போட்டுமா? ஏய் லூசு, கண்ணு தெரியல. அவ எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். தூங்குறவளை எழுப்புறேன்றா. நீ கிளம்பு. அவ எழுந்ததுக்கு அப்புறமா நீ கிளம்பிட்டேன்னு சொல்றேன், சரியா? நீ பாத்து கிளம்பு. ஆமால, நல்லா தூங்குறா. சரி, அவளை நான் தொல்லை பண்ணலாம். சரி வாங்க, நான் வண்டி கிட்ட போறேன். முன்னாடி போ, வரேன். சரி அண்ணா, போயிட்டு வரேன். பாய். ஸ்ரீ எழுந்தது மறக்காம சொல்லு, நான் கால் பண்றேன், சரியா? கண்டிப்பா சொல்றேன். நீ பார்த்து பத்திரமா கிளம்பு. பாய். நீ போனதும் கால் பண்ண. சரிடா அண்ணா. சரிடா மச்சி, நானே கிளம்புறேன். ட்ரெயினுக்கு டைம் ஆகுது. சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க. ஸ்ரீயை பத்திரமா பாத்துக்கடா. எல்லாரும் உன்னை நம்பி மட்டும் தான் விட்டுட்டு போறோம், சரியா? சரிடா, கிளம்புறேன். டி, அவளை பத்திரமா பாத்துப்பேன்டா. இவ்வளவு தூரம் நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா அவளை பத்திரமா பாத்துப்பேன். நீங்க போயிட்டு வாங்க. சக்தி, இன்னொரு விஷயம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஸ்ரீ இந்த 2 நாள் இங்க தானே இருக்க போறோம். இந்த 2 நாளும் தயவு செஞ்சு ட்ரிங்க்ஸ் பக்கம் மட்டும் போயிடாத. டேய், என்னடா என்ன ரொம்ப மட்டமா நினைச்சிட்டு போல இருக்கு. என்ன நம்பி ஒரு பொம்பளை பொண்ணு இருக்காடா. அவளை வச்சுட்டு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவானோ? நான் ட்ரிங்க்ஸ் பண்ண எப்படி இருப்பேன்னு எனக்கும் தெரியும். அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். தைரியமா இருடா. என்னால் அவளுக்கு எந்த பாதிப்பும் வராது. எல்லாரும் ஏன் இப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரியல. ஏய், நான் ஆல்ரெடி ஒருத்தி லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா. அதனால என்னால இவளுக்கு எந்த பாதிப்பும் வராது. ரொம்ப சேஃபா தான் பார்த்துப்பேன், போதுமா? சாரி மச்சி, சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். மனசுல எதுவும் வச்சுக்காங்க. சரிடா, கிளம்புறேன். சொன்னதுல தப்பு இல்லை. ஃப்ரெண்டுன்னு என்னையும் கொஞ்சம் நம்பலாம். சரி, கிளம்புடா. சரிடா. என்ன தவிர உன்னை எல்லாரும் நல்லா பாத்துக்காங்களா? ஏன்னா எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்குதுடி. நான் மட்டும் ஏன் உன்னை அவாய்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியணும். உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்காம வந்துட்டேன். சாரி ஸ்ரீ. என்னன்னு தெரியணும். இப்பெல்லாம் நீ என் கூட இருக்கணும்னு தோணுது. உன்னை தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. இது தப்பா கரெக்டான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உன்னை பார்க்கணும், பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. உன்னை இந்த 2 நாள்
என் கண்களை வச்சு பார்த்துப்பேன்டி. யாருக்கும் என் மேல நம்பிக்கை இல்லை. உன்னை நான் பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க. இது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. உன்னை கண்டிப்பா ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன்டி. ஸ்ரீ, உன்னை நான் பார்த்துக்காம வேற யார் பார்த்துப்பா? நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது கண்மணியே, ஓ கண்மணியே, கண்ணுக்குள் கண்ணாக என்றென்றும் நிலவின் இருளும் அடி நீதானா, கண் சிமிட்டும் சிலையும் அடி நீதானா என் உண்மையாவே குழந்தை தாண்டி நீனு. குழந்தை போல ரொம்ப கியூட்டா தூங்குற. நல்லா இருக்கு. சரி, நீ தூங்கு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பார்த்துட்டு வரேன். சுபி 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 எங்கடி போன? ஹாய் ஹாய் செல்லக்குட்டி, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சக்தி. சக்தி, சுபி எங்க? ஓ, இந்த திருட்டு மொழிக்கு காரணம் சுபி தானோ? சுபி தான் தேடிட்டு இருக்கியோ? அவளுக்கு தான் 4 o'clock ட்ரெயின் எல்லாம் 3:30 கிளம்பிட்டாவா? என்ன, அவ ஊருக்கு கிளம்பிட்டாளா? அவளுக்கு ட்ரெயின் டைம் ஆகலாம், அதான் கிளம்பிட்டான். அப்ப கார்த்திக் 2 பேரும் தானே போறாங்க, அது 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஏன் என்ன எழுப்பி சொல்லலாம்? சுபி என்ன எழுப்பி இருக்கலாம்ல? இல்ல நீயாச்சும் நீ எழுப்பி இருக்கலாம்ல சக்தி? நீ நல்லா தூங்கிட்டு இருந்தமா, உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு எங்க யாருக்கும் மனசு இல்லை. அதான் நீ தூங்கட்டுமேனு விட்டுட்டோம். சரி, இப்ப என்ன, அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்களா? சரி விடு, அவங்க இன்னும் 2 நாள் வந்துருவாங்க. ஆண்டியும் 2 நாள் வந்துருவாங்க. ஏண்டா மேடம்க்கு நானே என் கையால காஃபி போட்டு எடுத்து வந்திருக்கேன். காஃபி எடுத்துக்கோங்க மேடம். கொஞ்சம் முன்ன பின்னாலாம் இருக்கும், ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இல்ல, எனக்கு காஃபி வேணும் சக்தி. நீயே கூடி, நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போக போறியா? ஆமா, வீட்டுல யாருக்காக வீட்டுக்கு போக போறான்? அதெல்லாம் நீ ஒன்னும் வீட்டுக்கு போக வேணாம், இங்கே இரு. அப்புறம் உன் ட்ரெஸ் எல்லாம் ஆண்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இங்கே குளிச்சுட்டு கிளம்பு, இப்படியே காலேஜ் கிளம்புறோம் 2 பேரும். என்னது, இங்க கிளம்புறதா? இல்ல இல்ல, வேணாம் வேணாம், நான் எங்க வீட்டுக்கே போறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு கிளம்பி ஆட்டோக்கார அண்ணா வருவாங்க. ஆட்டோக்கார அண்ணா கூடவே நான் காலேஜுக்கு போய்க்கிறேன். நீ கிளம்பி போ சக்தி, நான் போறேன். ஏய், உனக்கு என்ன வேண்டி பிரச்சனை? முன்னாடியெல்லாம் உன்னை பார்த்து நான் ஓடி ஓடிவேன். உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போயிடக்கூடாது, உன்னை என் வண்டியில உட்கார வைக்க கூடாதுன்னு ரொம்ப ஓடி ஓடிவேன். சரி, அது என்ன தப்பு தான். அதனால நான் உன்கிட்ட நிறைய தடவை சாரி கேட்டுட்டேன். இப்போ நான் உன்னை தேடி ஓடி ஓடி வரேன். ஆனா நீ என்னன்னா என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க. அவாய்ட் பண்றேன்னு கேட்டா இல்ல இல்ல சக்தி, அப்படியெல்லாம் இல்லைன்ற. நீ பாருமா, இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம், சாரிடி. சரி, சாரி சொல்றதுனால எல்லாம் சரியாக கிடையாதுதான். ஆனா இப்போதைக்கு நான் சாரியை தவிர கேட்க முடியாதுடி. ஐயோ சக்தி, நீ எதுக்கு என்கிட்ட சாரி எல்லாம் கேட்க? நீ என்ன பண்ண? அப்போல இருந்து இப்ப வரைக்கும் நீ எதுவும் பண்ணல. ஆரம்பத்துல இருந்து நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். உன்னை ரொம்ப தொல்லை பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். நீ போய் என்கிட்ட சாரி கேட்க. நான் போறேன் சக்தி. மாவளம் இடத்த விட்டு அவசரம். அப்புறம் சக்தி என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எது வேணா பண்ணிடுவேன், அமைதியா உட்காரு. அது என்ன, நான் பக்கத்துல வந்தாலும் ஓடிடுவேன், பக்கத்துல வந்து உட்காரணும். ஏமா போன சக்தின்னு துள்ளி குதிச்சு ஓடுறேன். இல்ல சக்தி, அது வந்து உனக்கு நான் பக்கத்துல வந்து பிடிக்காதுல்ல, நீ கோவப்படுவாங்க, அதனாலதான் நான் போறேன். ஸ்ரீ, அதெல்லாம் அப்போமா, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் நீ என் பக்கத்துல வர மாட்டியா, என்னை பார்க்க மாட்டியா, என்கிட்ட பேச மாட்டியா, ஏன் என்ன சக்தின்னு கூப்பிட மாட்டியான்னு என் மனசு ஏங்குதுடி. சக்தி, எதுக்கு நீ திடீர்னு எப்படி மாறிட்ட? மாறிட்டெல்லாம் இல்லை, இப்பதான் நான் சரியா இருக்கேன். இதுக்கு முன்னாடி தான் நான் தப்பா இருந்திருக்கணும்னு தோணுது. ஏன் நான் முன்னாடி அப்படி இருந்தேன், இப்போ ஏன் நான் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியலடி. ஏ ஸ்ரீ, என் பின்னாடி நீ ஓடி ஓடி வரும்போதெல்லாம் ஐயோ இவ இன்னைக்கு வராம இருக்க மாட்டாளோ, இவன் தொல்லை தாங்கலையேன்னு நினைச்ச நாள் நிறைய நாள் இருக்குடி. ஆனா இப்போ அப்படியே அதுக்கு மாறும். ஸ்ரீ இப்போ வரமாட்டாளா, என் கண்ணில் அவள் பட மாட்டாளா, அவளை நான் பார்க்க மாட்டேனான்னு அப்படின்னு நினைக்கிறேன்டி. ஆனா நீ என்னடானா என்ன பார்க்க மாட்டேங்கிற, என்கிட்ட பேச மாட்டேங்கிற. காலேஜில் கூட மேடம் என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அந்த சிவா கூடவே சுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? இல்ல சக்தி, சிவா என்னோட லவ்வர் இல்ல. ஏய், இந்த தடவை அந்த மாதிரி ஏதாவது சொன்ன அரைஞ்சிருவா பார்த்துக்க. சும்மா போய் அவனை போய் உன் லவ்வரம் போ, இந்த வார்த்தை கேட்கும் போது எனக்கு கடுப்பாகுதுடி. இது என்ன சக்தி, நான் உண்மையை தானே சொல்றேன். சிவா என்ன லவ் பண்றான், நானும் சிவாவை லவ் பண்றேன்ல. அப்போ நான் சிவா கூட தானே இருக்க முடியும்.
நீ எப்படி ஷர்மி கூட இருக்கியோ அப்படி. ஏய் அது அது வந்து ஏய் நானும் ஷர்மியும் லவ் பண்ற மாதிரியா நீங்க கிட்ட லவ் பண்றீங்க? அப்படிலாம் இல்லை. உங்க லவ் சும்மா அதெல்லாம் லவ்னு சொல்லாத. அதெல்லாம் லவ்னு சொல்றது கேட்கவே எனக்கு கோவமா வருது பாத்துக்க. இது என்ன சக்தி, நீ பேசுறது கரெக்டா? உனக்கே தப்பா தெரியணும். நீயும் ஷர்மியை லவ் பண்ணாதான் அதுக்கு பேர் லவ்வா? ஏன் நானும் சிவாவை லவ் பண்ணா அதுக்கு பேர் லவ் இல்லையா? ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா தயவு செஞ்சு நீ சிவாவை லவ் பண்றேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. என்னால அந்த வார்த்தையை கேட்கவே முடியும். நான் சொல்றது தப்பு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா என்னன்னு தெரியல, நீ அவனை லவ் பண்றேன்னு சொல்றத என்னால சத்தியமா காது கொடுத்து கேட்க முடியல. தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் சொல்லாதடி. சரி, நான் உன்னை கோவப்படுத்த விரும்பல. சரி சக்தி, நான் வீட்டுக்கு போய் ரெடி ஆகுறேன். காலேஜுக்கு டைம் ஆகுதுல்ல, நான் போறேன். ஏய் இவ்வளவு நேரம் நான் என்னடி கதையை சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு தலையாட்டி கேட்டுட்டு இப்ப வீட்டுக்கு போறேன்னு சொல்றான். இங்க பாரு, இங்க இருக்க ரெஸ்ட் ரூமே யூஸ் பண்ணிக்க. கூலிங் ட்ரெஸ் எடுத்து வந்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோ. ரெடி ஆகும். நானும் போய் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிட்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து டிஃபன் சாப்பிட்றோம். 2 பேரும் சேர்ந்து ஒன்னா காலேஜுக்கு போறோம். போதுமா? இல்ல சக்தி, அது சரியா வராது. எனக்கு இங்கெல்லாம் கம்ஃபர்டபுளா இல்ல. நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஏய் இது மட்டும் என்ன, வேற யார் வீடுவா? இது உன்னோட சக்தி வீடுடி. அப்புறம் உன் வீடு தானே அர்த்தம். அதெல்லாம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். சும்மா சொல்லாத. உனக்கு மரியாதை போய் குடி கோடி. காஃபி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன், அதையும் குடிக்கல, அது ஆறிடுச்சு. சரி நீ குளிச்சிருக்கோம், டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நானும் போய் ரெடி ஆகிட்டு வரேன். போமா, நல்ல பொண்ணு, செல்ல குட்டி, சொல் பேச்சு கேட்பான். என் ஸ்ரீ குட்டி எப்பவுமே இந்த சக்தி என்ன சொல்றானோ அது சொல் பேச்சு கேட்கிறவன். அப்படிதானே? இல்ல அடியே வேணாண்டி, வெறுப்பேத்தாத, சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் நான் சொல்றதுதான் நீ கேட்பா. எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும்டி. சக்தினா ஸ்ரீக்கு அவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால என் ஸ்ரீ குட்டி நான் எது சொன்னாலும் கேட்பான். போங்க மேடம், போங்க போங்க, போய் அழகா குளிச்சிருவாங்க. போங்க, ஓடுங்க ஓடுங்க. சரி, அப்ப நான் குளிச்சுட்டு கிளம்புறேன். எல்லாம் செய்யறேன், ஆனா உன் கூட காலேஜுக்கு வர மாட்டேன். சரியா? ஏய் எதுக்கு இப்ப இப்படி சொல்லிட்டு இருக்கேன்? ஆமா, உனக்கு என் கூட பைக்ல வரதுல என்ன பிரச்சனை? முன்னாடி என் கூட வரணும்னு நான் ஆசைப்படுவேன். இப்ப என் கூட வரதுல என்ன பிரச்சனை உனக்கு? சக்தி, உனக்கு புரியுதா இல்லையா? நீ ஏன் இப்படி இருக்க? இப்ப நான் உன் கூட பைக்ல காலேஜ் வரைக்கும் வரேன்னு வச்சுக்கேன், சிவா இருப்பான்ல. சிவா என்னையும் உன்னையும் பார்த்தா சிவா என்ன நினைப்பான்? அவன் மனசு வருத்தப்படும்ல. அதுக்குதான் சொல்றேன், நான் உன் கூட பைக்ல வரலாம். நான் ஆட்டோலயே போறேன். ஏய் என்னடி பேசிட்டு இருக்கோம்? நீ என் கூட பைக்ல வந்து அதை பார்த்து தப்பா நினைக்க அவன் யாரடி? ஏன்னா சிவா என்னோட லவ்வர் இல்ல. நீ ஏதோ இதனால விளையாடிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நீ சீரியஸா தான் சொல்றியா? நீ சீரியஸாவே சிவாவை விரும்புறியா? இதுல என்ன சக்தி உனக்கு சந்தேகம்? எனக்கு லவ்வெல்லாம் வரும்ல. நானும் பொண்ணு தானே, எனக்கும் மனசு இருக்கும்ல. என் மனசுலயும் ஆசைகள் இருக்கும்ல. எத்தனை கலிகள் உள்ளதடி காதலில் பெண்ணே என்கிப்பார் அத்தனை கலியும் சொல்லுதடி உள் பெயர் மட்டும் வைத்துப்பார். வேதல் மலையே காதல் மலையே எங்கே விழுந்தாயோ, கண்ணில் உன்னை காணும் முன்னே மண்ணில் ஒளிந்தாயோ. சக்தி, சொல்லு ஸ்ரீ. என்ன சக்தி, நான் சொல்றது சரிதானே? நான் உன் கூட வந்தா சிவா என்ன தப்பா நினைப்பான்ல. இங்க பாரு ஸ்ரீ, எனக்கு யார் என்ன தப்பா நினைச்சாலும் அதை பத்திலாம் கவலை இல்லை. சரி நீ சொன்ன மாதிரி நான் ஆட்டோலயே அனுப்புறேன். ஆனா ஒரு கண்டிஷன், ஈவினிங் நான் எங்க உன்னை கூப்பிடணும், நீ வரணும். வர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சக்தி, எங்க கூப்பிடுற? ஈவினிங் எங்க போகணும்? அதெல்லாம் இப்பவே சொல்லிட்டோம். அதுக்கும் ஏதாவது நீ ரீசன் சொல்லுவேன், எனக்கு நல்லா தெரியும். அதனால அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஈவினிங் காலேஜ் முடிச்சதும் நான் வெயிட் பண்றேன். வர நான் எங்க கூப்பிடணும் அங்க நீ கண்டிப்பா வரணும். இந்த வரமாட்டேன்னா சொல்லக்கூடாது. வரமாட்டேன்னு சொன்னாலும் விட்டுட்டுலாம் போக மாட்டேன். ஏன்னா வீட்டுல யாரும் இல்லை, நீ வீட்டுக்கு வந்து தனியாலாம் இருக்கக்கூடாது. நான் எங்க போனாலும் நீ என் கூட தான் வரணும், என் கூட தான் இருக்கணும். புரியுதா? சரி கிளம்பு, சீக்கிரம் போ. அப்புறம் ஆட்டோ வந்து வெயிட் பண்ண போகுது. நான் கிளம்புறேன். வா.